இந்த தானிய உணவுகள் இருக்குல்ல, தானியங்களில் சமைக்கப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பேக்கரி உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா பிரியாணி, மாமிசம், மீன் உணவு, ஐஸ்கிரீம், நூடுல்ஸு, பஜ்ஜி, சமோசா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா, பப்ஸு இது மாதிரி சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டா பழைய சொகுசாக வாழணும், சொகுசை தேடும் உடம்பு, சொகுசாக இருக்கணும், சோம்பேறியாக இருக்கணும், ஒரு வேலைக்கு போகக்கூடாது, அந்த மாதிரி சொகுசாக இருக்கணும். அப்போ தான் இந்த பெட்டு, பஞ்சு மெத்தை, ஏசி ரூமு இந்த மாதிரிலாம் ஆசைப்படுறது. அதான் பெரிய டிவி, காரு, பங்களாவில் வேலை செய்கிறதுக்கு 4-5 பேர் வேலை. இதெல்லாம் வந்து எங்கேருந்து இந்த சிந்தனை உருவாகுதுன்னா, இந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள் இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஆசைகள் உருவாகும். அப்போ இந்த மாதிரி ஆசைகளை நம்ம என்ன பண்ணணும்? செயற்கையான ஆசைகள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இயற்கையான ஆசை கிடையாது, செயற்கையான ஆசை. சோம்பேறியாக வாழ வேண்டும், சொகுசாக வாழணும், அப்படி எந்த வேலையும் செய்யாமல் அப்படி அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. பெட்டில் மலைமாடு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு அப்படியே எந்திக்கவே மனசு இல்லாமல் 8 மணி வரைக்கும் தூங்கணும். இந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனமான ஒரு சொகுசான வாழ்க்கை வாழணும். எந்த வீட்டில் உள்ள வேலைக்காரங்க அவங்க ஏதாவது செஞ்சு நமக்கு தருவாங்க வேலைக்கு. இந்த மாதிரி ஒரு சொகுசை விரும்புகிற ஒரு மனப்பான்மை எங்கிருந்து உருவாகிறது என்றால், நாம் உண்ணுகிற அந்த தானிய உணவுகள், அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அது மாதிரி வந்து பிரியாணி, மாமிச உணவு, மீன் உணவு, ஐஸ்கிரீம், நூடுல்ஸு இந்த மாதிரி பேக்கரி உணவு இதெல்லாம் சாப்பிட்டா இப்படிப்பட்ட ஆசையை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கிறோம். மிக்சி, கிரைண்டரு எல்லாமே அந்த சொகுசான ஆசையை பூர்த்தி செய்வதற்கு, அந்த சொகுசான ஆசை ஏற்படுதில்ல, அது ஒரு கனவாக இருக்கிறது. செயற்கையாக அது ஒரு மக்களுடைய கனவாக, ஆசையாக, பேராசையாக, மக்களோட ஒரு வெறியாகவே இருக்குது. அப்போ அதை பூர்த்தி செய்கிறதுக்காக எல்லோரும் அதை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. மிக்சி, கிரைண்டரு, டிவி அது இதுன்னு கண்டுபிடிச்சி தள்ளுறாங்க. அதை சொகுசாக வாழணும், அந்த ஆசை, சொகுசாக வாழ வேண்டும் என்ற ஆசையை பூர்த்தி செய்கின்ற அந்த கண்டுபிடிப்புகள். அதுக்கு இந்த உணவுகள் தான் காரணம். இந்த உணவை நீங்கள் சாப்பிடல அப்படின்னா, தானிய உணவுகளை சாப்பிடல, மீன் உணவுகளை சாப்பிடவில்லை என்றால் நீங்கள் எளிமையாக வாழ்வதற்கு தான் ஆசைப்படுவீர்கள். இந்த சொகுசை விரும்ப மாட்டீங்க. இப்போ நம்ம ஏன் அந்த ஆடம்பரமாக வாழணும், சொகுசாக வாழணுங்கிற அந்த ஆசை எங்கேருந்து உருவாதுன்னா, நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவு, அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்று தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் மாமிச உணவு, மீன் உணவு, ஐஸ்கிரீம், நூடுல்ஸு, பப்ஸு, சமோசா, பஜ்ஜி, பேக்கரி உணவுகள், இனிப்பு இது போன்ற உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரி சொகுசாக வாழணும். காரு, பங்களா இந்த மாதிரி சொகுசாக வாழணும். எளிமையை ஏற்றுக்கொள்ளாது மனசு. இந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா, தானிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா, மாமிச உணவு, மீன் உணவுலாம் சாப்பிட்டா எளிமையான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாது. எளிமையான வாழ்க்கையை ஒரு தகுதி குறைவான வாழ்க்கையாகவும் கௌரவ குறைவான வாழ்க்கையாகவும் பார்க்கும், ஏளனமாக பார்க்கும். அந்த மனநிலை வந்துவிடும். எளிமையாக வாழ்வதை ஏளனமாக பார்க்கின்ற ஒரு மனப்பான்மை வந்துவிடும். இந்த மாதிரி தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாலோ, மாமிச உணவுகளை சாப்பிட்டாலோ எளிமையாக வாழ்வதை ஏளனமாக பார்க்கும். அதனால் நம்ம எளிமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, எளிமையான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மீன் உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி அப்போ நீங்கள் எளிமையாக வாழணும் அப்படின்னா உணவையே மாற்றி ஆகணும். நல்ல மாமிசத்தை உணவுலாம் சாப்பிட்டுட்டு, நல்ல தானிய உணவு இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிட்டுட்டு, பரோட்டாலாம் சாப்பிட்டு எளிமையாக வாழணும் அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே வராது. எளிமையாக வாழணுங்கிற ஆசையே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வராது. எளிமையாக வாழணும் அப்படின்னா அதற்கேற்ற உணவுகள் இருக்குது. அந்த உணவுகளை சாப்பிட்டா தான் எளிமையாக வாழணுங்கிற ஆசையே வரும். இப்போ தானியங்கள், மாமிச உணவு, மீன் உணவெல்லாம் தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கிழங்குகள், கீரைகள், பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், கடலைகள், தயிர், மோர், பால், தேன் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை வராது. எளிமையாகத்தான் வாழ வேண்டும் என்கிற ஆசை வரும். அந்த அளவுக்கு உணவு உங்கள் சிந்தனையை அப்படி உறுதியாக கட்டமைக்கும். எளிமையாக வாழ வேண்டும், உடல் உழைப்பிலுடன் சோம்பேறியாக வாழக்கூடாது, சொகுசாக வாழக்கூடாது அப்படிங்கிற யோசனை எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் தானியங்களை சாப்பிடக்கூடாது, தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது, மீன் உணவுகளை சாப்பிடக்கூடாது.
அப்போ தான் எளிமையாக வாழணுங்கிற ஆசை வரும். நீங்கள் தானிய உணவுகளை சாப்பிட்டீங்க, மீனை சாப்பிட்டீங்க, மாமிசத்தை சாப்பிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து எளிமையாக வாழவே பிடிக்காது. எளிமையாக வாழ்வதே அருவருப்பாக பார்ப்பீங்க, அசிங்கமாக பார்ப்பீங்க. ஆடம்பரமாக வாழ்கிறது தான் கௌரவமான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை அப்படின்னு நினைப்பீங்க.